ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, லெமனு எல்லாம் மார்க்கெட்டில் வாங்குகிறோம், ஊறுகாய் பண்ணுறோம், வீட்டில் வாங்கிட்டு வந்து வேறு எல்லாமே என்னென்னமோ சமையல் சாதம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏன் 99% பேர்த்துக்கு தெரியாது, லெமன் அதாவது எலுமிச்சம்பழமும் நார்த்தங்காயும் வேறுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எலுமிச்சம்பழம் ரேட்டு அதிகம், நார்த்தங்காய் ரேட்டு ரொம்ப கம்மி. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வேறு, நார்த்தங்காய் ஊறுகாய் வேறு, எலுமிச்சங்காய் வேறு, நார்த்தங்காய் வேறு. இது நிறைய பேர் தெரியாமல் மார்க்கெட்டில் போய் அள்ளிட்டு வருவாங்க, நம்மள்ட்டையும் விற்றுட்ருப்பாங்க. நம்மளும் எலுமிச்சம்பழம் நினச்சி நார்த்தங்காயை வாங்கிட்டு இருப்போம். இது ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? நார்த்தங்காய் ஊறுகாய் வேறு, அது டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் எலுமிச்சை ஊறுகாய் கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரெண்டுமே வித்தியாசம். இந்த நார்த்தங்காய் ஊறுனுடைய பலன் என்னென்னா, ப்ரெஷர் கம்மி பண்ணும், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நல்லது தான், அது மத்தியான நேரத்தில் சாப்பிட்ணும், தயிருக்கு ரொம்ப டேஸ்ட்ஃபுல். ஆனால் நார்த்தங்காங்கிறது ரொம்ப முக்கியமானது, ப்ரெஷருக்கு. வயசானவங்க சாப்பிட்லாம், டெய்லியும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனால் இது ரெண்டும் எப்படி வேறுபாடு கண்டுபிடிக்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த காயில் போய் பாருங்கள், நான் அதில் வீடியோவில் பழத்தை போட்டிருக்கிறேன். அதாவது ரெண்டும் ஒரே மஞ்சள் கலரில் தான் இருக்குது. ஆனால் அந்த பழத்தில் கூர்மையாக ஒரு முன்னாடி ஏரியாவில் இருக்கும் பாருங்கள், அந்த டாப் ஏரியா மேல் ஏரியாவில் கூர்மையாக இருந்தால் அந்த பழத்தில் அது நார்த்தங்கான்னு உறுதி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கூர்மையாக இருக்கும். ஆனால் எலுமிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும், அதாவது கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். நான் முன்னாடி போட்டிருக்கிற அந்த ஹெட்டிங்கில் பார்த்திங்கனாலே நான் ரெண்டையும் தனியாக பிரித்து கொஸ்டின் மார்க்கோட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் கூர்மையாக இருக்கும். நார்த்தங்காய்ங்கிறது கூர்மையாக இருந்தால் நார்த்தங்காய், கூர்மை இல்லாமல் சமமாக இருந்து லேசாக பள்ளம் விழுந்திருந்தால் அது எலுமிச்சங்காய். எலுமிச்சங்காயும் நார்த்தங்காயும் வேறு ரெண்டும் ஒன்றும் இல்லை. இது தெரியாமல் மார்க்கெட்டில் மொத்தமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 10 பழம் வாங்கினாலும் அதை பிரித்து பார்த்து வாங்குங்க. இனிமேல் உஷாராயிக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை கரெக்டாக பிரித்து வாங்க. வியாபாரி அசந்துருவார், எப்படி நம்ம இது பண்ணது மொத்தமாக இருக்கிறது இவங்க தனியாக பிரித்து எடுக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் நடக்கும், கடைகள்லேயும் நடக்கும். நீங்கள் ஏமாறாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை தேர்ந்து எடுத்து, எலுமிச்சம்பழங்காய்ங்கிறது பூஜைக்கு உகந்தது, அதை தனியாகவே கொண்டு போங்க. அது வச்சா தான் பூஜையிலையும் பலன், கோயில்லையும் சரி. அதை மந்திரிச்சு கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாங்க, வண்டியில் கட்டி விடுவாங்க, பல விஷயங்கள் இருக்குது. ஏன் டிஃப்ரென்ஸ் பண்ணி வாங்குங்க. சப்போஸ் கோயிலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அது நார்த்தங்காய்னு தெரிஞ்சாலும் ஐயர்கள்லாம் உங்கள்கிட்ட மனசு வருத்தப்படுவீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. தெரியாதவங்க வாங்கி பூஜை பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எலுமிச்சம்பழம் வேறு, நார்த்தங்காய் வேறு. இன்னிலேருந்து உஷார் மக்களை, மார்க்கெட்லேயும் சரி, சின்ன கடைகளையும் சரி, அதை அடித்து சொல்லுங்கள், இது நார்த்தங்காய் தான், இது எலுமிச்சங்காய் தானே. இதில் 100% உண்மை. அதனால் நம்புங்க, கண்டிப்பாக நம்பி இனிமேல் அதை செயல்படுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.